ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள் என்னும் திருப்பாடலுக்கு ஏற்ப இறைவனின் வியத்தகு செயல்களுக்கு நன்றி வைக்க அவரின் திருமுன் கூறியுள்ளோம். இன்றைய வாசகத்தில் பல்வேறு உடல் நோய்களால் வருந்தியவர்களை குணப்படுத்தினார் என்று வாசிக்க கேட்கின்றோம். இயேசுவிடம் குணமாக வேண்டும் என்று நம்பிக்கையோடு வந்தவர்கள் குணமாகி சென்றனர். அதே நம்பிக்கையோடு நம்முடைய வேண்டுதல்களையும் இறைவன் பாதம் சமர்ப்பிப்போம். நம் பாதுகாவலர் புனித செபஸ்தியார் இறைவன் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்ததால் தாம் வாழ்ந்த காலத்திலேயே புதுமைகள் பல புரிந்தார். வாய் பேச முடியாதவரை பேச வைத்தார். இன்னும் நம் மனிதரின் வழியாக இறைவன் அளப்பரிய காரியங்களை செய்து வருகிறார். நம் பாதுகாவலர் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கும் பெறப்போகும் நன்மை ஆசீர்வதிக்கும் நன்றியாக இத்திருப்பலியில் இணைவோம். பிரியமானவர்களே, புனித செபஸ்தியாரினுடைய பாதுகாவலில் நம்மை ஒப்புக் கொடுத்து அவர் கடந்த ஒரு வருடம் முழுவதும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தியதற்கு நன்றி தெரிவிக்கின்ற அந்த விதத்திலே இந்த நவநாள் திருப்பலியை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த சூழலில் இன்று தமிழகம் என்ன விழாவை கொண்டாடுகிறது? மாட்டு பொங்கல். மாட்டு பொங்கலுக்கு நமக்கும் தொடர்பு உண்டா? உண்டு. என்ன தொடர்பு? விவசாயத்திற்காக உதவுவது. காலைல பால் குடிக்கிறீங்களா? பால் எங்க கிடைக்குது? மாட்டுல இருந்துதான் கிடைக்குது. மட்டன் சாப்பிட்றோம், எல்லாத்தையும் தின்னுறோம். எல்லாமே இந்த கால்நடைகள் இல்லையா? ஏதோ விதத்தில் பாருங்க, தமிழர்கள் எந்த அளவுக்கு இந்த உலகை நேசிக்கிறார்கள் என்பதனுடைய அடையாளம். அதாவது பொங்கல் கடவுளுக்கு அன்பு நன்றி செலுத்துவது, மாட்டுப் பொங்கல் கால்நடைகளுக்கு நன்றி செலுத்துவது, கால்நடைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது. நாளை காணும் பொங்கல் யாருக்கு நன்றி செலுத்தும்? உறவினர்களுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். வேறு எந்த இடத்திலும் இல்லாத ஒரு சிறப்பு நம்முடைய தமிழினத்துக்கு உண்டு. காரிடோர் ரெசிபென்ஸ். ஃபாதர் உங்களுக்கு எந்த கடல் பிடிக்கும் அப்படின்னு கேட்டு நான் சந்தோஷத்துல எனக்கு ஏதோ ஒரு துணி எடுத்து தர போறாங்க, நான் விரும்பிய கடல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடல் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டேன். உடனே அடுத்த பாடல் வருகிறது, ஃபாதர் உங்களுக்கு பிடித்த கடல்ல உங்களுக்கு கொம்பு கழிச்சிருக்கிறோம், மாட்டு பொங்கல். நான் யாரோ மாறி இருக்கிறேன், மாட்டு பொங்கல் மாறி. பிரியமானவர்களே, இந்த செபஸ்தியார் தன்னுடைய வாழ்க்கை அசைக்க முடியாதவராக, துன்பத்தில் துவண்டு போகாதவராக, ஆண்டவர் இயேசுவை எல்லா நிலைகளிலும் வெளிக்காட்டியவராக இருந்தார். இந்த சிந்தனையை தான் இன்று நாம் இந்த திருப்பலி கருத்திற்காக எடுத்திருக்கிறோம். ஆகவே இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் உங்களுடைய வேதனைகள், உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய சவால்கள், போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் புனித செபஸ்தியார் நமக்கு வழிகாட்டுகின்றார். அவரோடு இணைந்து பயணிக்கின்ற பொழுது, அவரை நம்புகின்ற பொழுது இறைவனிடமிருந்து அந்த அருளை பெற்று நமக்கு அந்த தைரியத்தை தருவார் என்ற மனநிலையோடு இந்த கல்வாரி பலியில் நாம் இணைவோம். இந்த பலியில் நம்முடைய உள்ளத்தை தூய்மையாக்க தடையாக இருக்கக்கூடிய பாவங்களை மனவருந்தி இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன்.
வாழ்வழிக்கும் எல்லாம் வல்ல இறைவன் இவ்விலையில் நாம் அவருக்கு எதிராக செய்த எல்லா விதமான பாவங்கள் குற்றங்கள் பலவீனங்களிலிருந்து மன்னித்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, அறிவு கெட்டாதோடு அருள் திட்டத்தான் திருமகனின் பாடுகளில் திரு அவையில் பங்கு பெற உமது பெயருக்காக துன்பத்திலுள்ள நம்பிக்கையாளர்களுக்கு பொறுமை, அன்பு இவற்றின் உடற்பாங்கை வழங்கி இதனால் அவர்களது வாக்குறுதிகளுக்கு நம்பிக்கையும்
உண்மையுள்ள சாட்சிகளாய் விளங்குவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 14 முதல் 18 வரை. ஊனும் இரத்தமும் கொண்ட அப்பிள்ளைகளைப் போல் அவரும் அதே இயற்கையில் பங்கு கொண்டார். இவ்வாறு சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அலனையை சாவி வழியாகவே அழித்து விட்டார். வாழ்நாள் முழுவதும் சாவு பற்றிய அச்சத்தினால் அடிமைப்பட்டிருந்தவர்களை விடுவித்தார். ஏனெனில் அவர் வானத்துடன் துணை நிற்கவில்லை, மாறாக அபிரகாமின் வழிமரத்தினருக்கே துணை நின்றார் என்பது கருத்து. ஆதலின் கடவுள் பணியில் அவர் இரக்கமும் நம்பிக்கையும் உள்ள தலைமை குழுவாய் இருந்து மக்களுடைய பாவங்களுக்கு கழுவாயாகுமாறு எல்லாவற்றையும் தம் சகோதர சகோதரிகளைப் போல் ஆக வேண்டியதாயிற்று. இவ்வாறு தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. Amen.
லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 வார்த்தைகள் 6 முதல் 13 வரை. இயேசு ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்குள் சென்று கற்பித்தார். அங்கே வழக்கை சூம்பிய ஒருவர் இருந்தார். மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் இயேசுவிடம் குற்றம் காணும் நோக்குடன் ஓய்வு நாளில் அவர் அவரை குணப்படுத்துவாரா என்று கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தார். இயேசு அவர்களுடைய எண்ணங்களை அறிந்து கை சூம்பியவரை நோக்கி எழுந்து நடுவே நின்றும் என்றார். அவர் எழுந்து நின்றார். இயேசு அவர்களை நோக்கி, உங்களிடம் ஒன்று கேட்கிறேன், ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா, உயிரை காப்பதா அழிப்பதா, எது முறை என்று கேட்டார். பிறகு அவர் சுற்றிலும் திரும்பி அவர்கள் யாவரையும் பார்த்துவிட்டு, உமது கையை நீட்டு
என்று அவரிடம் கூறினார். அவரும் அப்படியே செய்தார். அவருடைய கை நலமானது. அவர்களோ கோபங்களை கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவருக்கொருவர் கலந்து பேசினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? சிரிச்சிட்டு இருக்கீங்களா? சிரிக்காம இருக்கிறேன்னு சொல்றவங்க கை தூக்குங்க. எல்லாரும் சிரிச்சுதான் இருக்கீங்க. எல்லாரும் சிரிச்சுதான் இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். ஒரு கேள்வியோடு நான் ஆரம்பிக்கிறேன். இயேசுவை எதற்காக இயேசு மீது கோபம் கொண்டு அவரை கொலை செய்ய வேண்டும் என்று முயற்சிக்கிறார்? இந்திய வாசகத்துல நற்செய்தி வாசகத்துல வரக்கூடிய உண்மை. எதற்காக இயேசுவின் மீது கோபம் கொண்டார்கள்? காரணம் என்ன? ஓய்வு நாளில் குணமாக்கினார். ஓய்வு நாளில் நன்மை செய்தார். அதற்காக அவரை கைது செய்ய வேண்டும், கொலை செய்ய வேண்டும், அவரை துன்புறுத்த வேண்டும், இது வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற ஒரு எண்ணத்திற்கு வருகிறார்கள். அப்ப ஓய்வு நாளில் நல்லது செய்யணும், நல்லது செய்யணும், நல்லதான் செய்யணும். இன்னொரு கேள்வி, கிறிஸ்தவர்களுக்கு ஓய்வு நாள் உண்டா? கிறிஸ்தவர்களுக்கு ஓய்வு நாள் உண்டா? ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் கண்டிப்பா கண்டிப்பாக கிறிஸ்தவர்களுக்கு ஓய்வு நாள் கிடையாது. ஏன்னா யூதர்களின் புனித நாள் ஓய்வு நாள், அதாவது சாபத் டே அப்படின்னு சொல்லுவாங்க. யூதர்களுடைய புனித நாள் ஓய்வு நாள் என்னைக்கு வருது? சனிக்கிழமை வருகிறது. கத்தோலிக்க கிறிஸ்தவர்களினுடைய புனித நாள், அதாவது உயிர்ப்பின் நாள் ஞாயிற்றுக்கிழமை. அப்ப நமக்கு ஓய்வு நாள் கிடையாது. நமக்கு புனித நாளாக இருப்பது ஞாயிற்றுக்கிழமை. காரணம், ஞாயிற்றுக்கிழமை என்ன நாள்? உயிர்ப்பின் நாள். எல்லா ஞாயிறுமே உயிர்ப்பின் கொண்டாட்டம், உயிர்ப்பின் ஞாயிறு தான். ஆக இந்த சொல்லிலே இந்த வாசகத்தினுடைய பின்னணியில் நம்முடைய புனிதர் செபஸ்தியாரை எப்படி உள்ளே நுழைத்து நம்முடைய வாழ்வை எப்படி மாற்றுவது என்று நாம் பார்க்கின்ற பொழுது, முதலாவதாக ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த புகழை பற்றி கேள்விப்பட்ட மக்கள் ஒரு சிலர் அவரை விரும்ப தொடங்குகிறார்கள், அவரோடு இணைந்து பயணிக்க ஆரம்பிக்கிறார்கள். இன்னொரு சிலர் அவர் எப்படியாவது கொன்றுவிட வேண்டும், எப்படியாவது கைது செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அப்ப மனிதர்களுடைய மனநிலை பாருங்க, ஒருவர் நல்லது செய்தார் என்றால் ஒரு சிலருக்கு பிடிக்கும், இன்னொரு சாராருக்கு பிடிக்காது. இது உண்மை. பிடிக்காததற்கு காரணம் என்ன? கரெக்டா சொன்னீங்க. பொறாமை. ஒரு சில பொறாமை வாயிலாக தான் நல்லது செய்தால் ஒரு சிலருக்கு பிடிக்காது, ஒரு சிலருக்கு பிடிக்கும். விவிலியத்தை நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு இளமையான ஒரு காலம். இந்த செபஸ்தியாரினுடைய இளமை காலம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவர் ஒரு வீரனாக, நல்ல நேர்மை நிறைந்த ஒரு இளைஞனாக, விவேகம் நிறைந்தவராக, கற்றல் தேர்ந்தவராக இருக்கிறார். நான் தானியேலை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தானியேல் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே வாசிக்கிற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தானியேல் அழகு நிறைந்த, ஞானம் நிறைந்த, எல்லா அறிவிலும் கற்று தேர்ந்த ஒரு நல்ல மனிதனாக இருந்தார். ஆகவேதான் அவன் அரசவைக்கு அழைத்து வரப்படுகிறார். அரசவையிலே அழைத்து வரப்படுவதற்கு காரணம் அவரிடம் இருந்த திறமைகள். அதே போலதான் நம்முடைய செபஸ்தியார் ஒரு படை தளபதியாக, மெய் காப்பாளராக, அரச முத்திரையை பெற்றவராக அவர் இருக்கிறார். காரணம், அவரிடம் இருந்த நேர்மை, அவரிடம் இருந்த விவேகம், அவரிடம் இருந்த அந்த ஞானம்,
இவைகள்தான் அவரை அரச தகுதிக்கு அரண்மனைக்கு அழைத்து வருவதற்கு ஒரு காரணமாக இருந்தது. இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பார்க்கிற பொழுது நம்முடைய வாழ்வினுடைய இளமை காலம், நம்முடைய வாழ்வினுடைய ஒவ்வொரு நிலைகளிலும் நம்முடைய நிலைப்பாடுகள் ஆண்டவருக்கு உகந்ததாக, ஆண்டவருக்கு உகந்த நிலையில் இருந்தது என்றால் எல்லாராலும் நாம் பாராட்டப்படுவோம், எல்லோராலும் நாம் போற்றப்படுவோம். ஒரு பங்கு இருக்கிறது, ஒரு சமூகம் இருக்கிறது, ஒரு அமைப்பு இருக்கிறது என்றால் அந்த அமைப்பில் எனக்கு ஒரு பதவி கிடைக்கிறது என்று சொல்லுவீங்கன்னா அங்கே நான் என்னுடைய செயல்பாடுகள், என்னுடைய எண்ணங்கள் நேர்மறையாக, நேர்மையாக அதற்கு என்னை முழுமையாக ஒப்புக் கொடுப்பதாக இருந்தால் கண்டிப்பாக பணி பொறுப்புகள் என்னை தேடி வரும். அந்த பணி பொறுப்புகள் தேடி வர வேண்டுமானால் அதற்கான தகுதியை நாம் வளர்த்திக் கொள்ள வேண்டும். அவர் வளர்த்திக் கொண்டார். செபஸ்தியார் அந்த தகுதியை வளர்த்திக் கொண்டார். அப்படிப்பட்ட ஒரு தகுதி என்னிடம் இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்க்கிற பொழுது இந்த செபஸ்தியாருக்கு கிடைத்த ஒரு புகழ். அந்த செபஸ்தியாருக்கு எப்படி புகழ் கிடைக்கிறது என்றால், தன்னிடம் இருந்த இந்த தாளந்தை, தன்னிடம் இருந்த இந்த விவேகத்தை, தன்னிடம் இருந்த இந்த ஞானத்தை அவர் சரியாக பயன்படுத்திக் கொண்ட ஒரே காரணத்திற்காக அவருக்கு அந்த புகழ் கிடைக்கிறது. அரசபையிலே மூன்றாவது ஒரு நிலைக்கு அவர் வரக்கூடிய ஒரு நிலை அவருக்கு கிடைக்கிறது என்றால், அந்த முத்திரை மோதிரம் இவருடைய கையரங்களுக்கு வருகிறது என்றால், இவரை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அரசன் சொல்லுகிறார் என்றால், அதோடு மட்டுமல்ல சொல்லுகிறார் என்றால் அதற்கு காரணம் அவரிடம் இருந்த அந்த நேர்த்தியான ஒரு மனநிலை. நேர்த்தியான அந்த மனநிலை தான் அவருடைய புகழை வெளிக்காட்டியது. தானியேல் 5ஆம் அதிகாரம் 11வது வார்த்தை வாசிக்கின்ற பொழுது அங்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் வருகிறது. அந்த அரசன் எல்லா மந்திரவாதிகளுக்கும் ஜோதிடர்களுக்கும் தலைவனாக தானியேலை உயர்த்துகிறார். காரணம், அவரிடம் இருந்த அந்த பணிவும் கல்வியும் அறிவும் அவரை அந்த நிலைக்கு உயர்த்தியது. எல்லோரும் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற சட்டத்தையும் அவர் கொடுக்கிறார். யோசித்து பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு புகழை இந்த தானியேல் பெற்றுக்கொண்டார். நம்முடைய புனித செபஸ்தியார் பெற்றுக்கொண்டார். அவருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாமும் அவருடைய அந்த வாழ்வின் விழுமியங்களை நம்முடைய வாழ்வில் நாம் பெற்றுக்கொள்கின்ற பொழுது கண்டிப்பாக நம்முடைய பெயரும் புகழப்படும். இந்த பங்கும் இந்த ஆலயமும் புகழ்ச்சிக்குரிய ஒரு நிலையாக மாறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மூன்றாவதாக நாம் பார்க்கிற பொழுது இந்த திறமையும் இந்த புகழும் இருந்த காரணத்தினால்தான் செபஸ்தியாருடைய வாழ்வு ஒரு வேதனைக்குரிய வாழ்வாக மாறுவதை நாம் பார்க்கலாம். ஒரு துன்பத்துக்குரிய வாழ்வாக மாறுவதை நாம் பார்க்கலாம். அந்த தானியேல் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது உங்களுக்கு தெரியும். அவருக்கு கிடைத்த அந்த புகழ், அந்த புகழின் வாயிலாக ஒரு சாரார் அவரை எதிர்க்கிறார்கள். எதிர்த்து அவரை எப்படியாவது மாற்றிவிட வேண்டும் என்று அரசனிடம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கின்ற பொழுது உங்களுக்கு தெரிய வரும் என்னவென்றால், அரசனுக்கு மட்டும்தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? தலை வணங்க வேண்டும். வேறு யாருக்கும் தலை வணங்க கூடாது என்று சட்டம் இயற்றப்படுகிறது. ஆனால் தானியேல் என்ன செய்கிறார் என்றால், எருசலேமை நோக்கி அவர் காலையில் எழுந்து ஜெபிக்கிறார். எருசலேமை நோக்கி ஜெபிக்கிறார். அரசனுடைய கட்டளை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனெனில் அரசனுக்கெல்லாம் மேலான ஒரு அரசனாக இருக்கக்கூடிய அந்த கடவுள் தான் பெரியவர். அதற்காக என்ன நடந்தாலும் எனக்கு கவலை இல்லை என்று அந்த எருசலேமை நோக்கி ஜெபிக்கிறார். இதை பார்த்த ஒற்றர்கள் அரசனிடம் போட்டுக் கொடுக்க அவரை சிங்க குகையிலே தூக்கி போடுகிறார்கள். வேறு வழி இல்லை. அரசன் மறுநாள் காலையிலே போய், அரசனுக்கு தெரியும், அவருக்கு நம்பிக்கையுடையவர், காலையிலே போய் தானியேலை பார்த்து கேட்கிறார், தானியேல், நீ வழிபடக்கூடிய உன்னுடைய கடவுள் உன்னை காப்பாற்றினாரா, இல்லை சிங்கங்கள் உன்னை கடித்து கொதறியலாம் என்று கேட்கின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், அரசே, நான் வழிபடக்கூடிய கடவுள் உயிருள்ள கடவுள். நான் வழிபடக்கூடிய கடவுள் உயிருள்ள கடவுள். சிங்கங்களின் வாயிலிருந்து என்னை தப்புவித்தார் என்று பெருமையோடு சொல்லுவார். அவரை சிங்கங்கள் கொல்லவில்லை,
உயிரோடு எழுதி வருகிறார். அந்த துன்பத்திலிருந்து வெளியேறினார். காரணம் ஆண்டவர் மீது கொண்ட அந்த பற்றுறுதி. அதைதான் செபஸ்தியாரின் வாழ்க்கையிலும் நாம் பார்க்க முடியும். இதோ இவர் கிறிஸ்தவர் என்று மற்றவர்கள் போட்டுக் கொடுத்த அந்த தருணத்திலே, அவர் கிறிஸ்தவர் என்று போட்டுக் கொடுத்த அந்த புல்வியன் என்பவர் கெட்டப்பனாக மாறி இவர் கிறிஸ்தவராக இருக்கிறார் என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக அவரை கொலை செய்கிறார்கள். யோசித்து பாருங்க, ஆண்டவருக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தவர் இவர். ஆண்டவருக்காக சாகவும் துணிந்தவர் தானியேல். ஆண்டவருக்காக அது நல்ல காரியத்தை செய்து யூதர்களின் கையிலே சிக்கி சிலுவை சாவுக்குள்ளானவர் நம்முடைய ஆண்டவர். இவர்களை எல்லாம் பின்பற்றக்கூடிய நானும் நீங்களும் எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் வாழக்கூடிய இந்த உலகத்திலே, நாம் வாழக்கூடிய இந்த சமூகத்திலே கிறிஸ்தவர்கள் என்ற அந்த அமைப்பு, கிறிஸ்தவர்கள் ஒரு புலிக்காலமாக சிறு மந்தையாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த தருணத்திலே அரசிடமிருந்து நெருக்கடிகள், பக்கத்தில் இருந்து நெருக்கடிகள், வேலைக்கு செல்லக்கூடிய இடங்களிலே நெருக்கடிகள், இப்படி பலவிதமான நெருக்கடிகள் தெரிந்தோ தெரியாமலோ நம் மீது புகுத்தப்படலாம். ஒருவேளை நம்முடைய இடங்களில் இது இல்லை என்றாலும் பிற இடங்களில் ஒவ்வொருவரும் பலவிதமான வேதனைகளை சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இயேசு என்ற ஒற்றை மனிதனுக்காக, இயேசு என்ற அந்த ஒற்றை மனிதனுக்காக என்ன நடந்தாலும் கவலை இல்லை என்று வீரப்போடு வாழக்கூடிய எத்தனை நல்ல உள்ளங்கள் கீழ்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் நாம் சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியே இன்று ஆண்டவருக்காக நம்முடைய ஊரிலும் சேர்ந்து, வீட்டிலும் சேர்ந்து, நம்முடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய மற்ற மனிதர்களாலும் சேர்ந்து ஆண்டவருக்காக உழைக்கும் பொழுது, ஆண்டவருக்காக பணி செய்கின்ற பொழுது 4 பேர் 4 விதமாக பேசுவார்கள். ஒரு சிலர் தட்டி கொடுப்பார்கள், ஒரு சிலர் கிள்ளி விடுவார்கள், ஒரு சிலர் தூக்கி விடுவார்கள், ஒரு சிலர் திட்டிப்பார்கள், ஒரு சிலர் உங்களை பெருமைப்படுத்துவார்கள், ஒரு சிலர் உங்களை ஏளனப்படுத்துவார்கள். நீங்கள் யாரையும் கண்டுகளை போக வேண்டாம், யாருக்கு மற்ற வேண்டாம். ஆண்டவர் இயேசுவை மட்டும் நீங்கள் பிடித்துக் கொண்டால் போதும். இந்த உலகத்தை நினைத்தோ சக மனிதனை நினைத்தோ நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தும் பொழுது நீங்கள் பேர் பெற்றவர்கள், அப்போது நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள், ஏனெனில் நான் உங்களுக்காக இருக்கிறேன். நான் எவ்வாறு வாழப் போகிறேன்? எழுந்து நின்று நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய அந்த சவால்களை வெற்றி கொண்டவர்களாக வாழக்கூடிய வல்லமையை ஆண்டவரிடம் கேட்போம். நம்முடைய விண்ணப்பங்களை சமர்ப்பிப்போம். உறுதியாய் நினைத்து குழந்தை
இறைவா நின்றலும் எருசலேமை நோக்கி முழங்கால் படியிட்டு தானியேல் ஜெபித்தது போல செபஸ்தியார் ஆண்டவருக்காக உயிர் போனாலும் கவலை இல்லை என்ற நிலை இருந்தது போல இந்த நேரம் நாம் இரண்டு கரங்களை கூப்பி நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தேவைகளையும் இன்னல்களையும் வேதனைகளையும் ஆண்டவரின் பாதம் ஒருவர் மௌனமாக சமர்ப்பிப்போம். இரக்க மிகுந்த ஆண்டவரே, புனித செபஸ்தியாரை வீரமிக்கவராக சவால்களின் பொழுதும் உம்மை ஏற்றுக்கொண்டவராக உம்மோடு இணைந்து பயணித்தவராக மாற்றினீர். அவரை எங்களுடைய பாதுகாவலராக கொடுத்து எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் ஊரையும் வல்லமையாக வழி நடத்தி கொண்டிருக்கிறேன். இதோ இந்த நாளில் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பலவிதமான சோதனைகளையும் சவால்களையும் நெருக்கடிகளையும் போராட்டங்களையும் பொறாமைகளையும் அவமானங்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இரக்க நிறைந்த ஆண்டவரே, இப்படிப்பட்ட நேரங்களில் நாங்கள் மனம் உடைந்து போகிறோம், மனம் துவண்டு போகிறோம். எதற்காக ஆலயம் வர வேண்டும் என்று எண்ணுகிறோம், எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். தளர்ந்து துவண்டு செல்கிறோம். ஆண்டவர், இந்த நேரங்களில் எல்லாம் உம்முடைய வல்லமைமிக்க புனித செபஸ்தியார் கொண்டிருந்த அந்த வீரம் நிறைந்த வாழ்க்கையை எங்களுக்கு தருவீராக. அந்த வீரம் நிறைந்த உள்ளத்தை எங்களுக்கு தருவீராக. என்ன நேர்ந்தாலும் எது நேர்ந்தாலும் நாங்கள் நெருங்கி போகாதவாறு, தளர்ந்து போகாதவாறு, சோர்ந்து போகாதவாறு உறுதியாய் நின்று போராடக்கூடிய அந்த வல்லமையை தருவீராக. உறுதியாய் நின்று போராடக்கூடிய மனநிலையை தருவீராக. என்ன ஆனாலும் என்ன நடந்தாலும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கொண்டாடக்கூடிய நிலையை தருவீராக இயேசுவே. அப்பா, எங்களுடைய வாழ்க்கையிலே சோதனைகள் வருகின்ற பொழுது தளர்ந்து போகிறோம், எழுப்ப முடியாமல் இருக்கிறோம். அப்பா, இன்றிலிருந்து நாங்கள் எதை கண்டும் கலங்காமல் உண்மையே நாங்கள் பற்றிக் கொண்டு புனித செபஸ்தியாருடைய வாழ்க்கையை பின்பற்றி அவருடைய அடிச்சுவடுகளின் படி நடந்து உங்களுடைய அருளையும் ஆற்றலையும் எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து அதன்படியாக உறுதியான வாழ்க்கை வாழவும், கோழை தனங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அகன்று போகவும், எதையும் நினைத்து கலங்காமல் சோர்வுறாமல் எதிர்த்து போராடி முன்னேறக்கூடிய அந்த வல்லமையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
சகோதர சகோதரிகளே, துன்பத்தில் துவண்டு போகாமல் இறை துணையோடு இணைந்து வாழ்வேன் என்ற நம்பிக்கையோடு நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த கல்வாரிகள் எல்லாம் வல்ல தந்தையார் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, தாழ்மையான எங்கள் வேண்டுதல்களையும் பரிபொருட்களையும் ஏற்றடவுமை வேண்டுகின்றோம். உண்மையுடன் நமக்கு ஊழியம் செய்து மனிதரின் துன்புறுத்தலால் இன்னவர்கள் உம்முடைய திருமகன் கிறிஸ்துவின் சிலுவை பலியில் பங்கு கொள்வதில் மகிழ்ந்து தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு தங்களுடைய பெயர்கள் விண்ணகத்தில் எழுத பெற்றிருப்பதையும் உணர்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வார்த்தையானவரால் உலகை படைத்தி படைப்பு அனைத்தையும் சீராக இயக்கி வருகின்றீர். மனிதரான அந்த வார்த்தையானவரை எங்களுக்கு இடைநிலையாக அளித்தீர். வார்த்தைகளை அவர் எங்களுக்கு எடுத்து கூறி தம்மை பின்பற்றி எம்மை அழைத்தார். நாங்கள் அவரை வந்தடைய வழியும் எங்களுக்கு விடுதலை அளிக்கும் உண்மையும் எங்களை மகிழ்ச்சியால் நிரப்பும் வாழ்வும் அவரே. நீரும் திருமணம் வழியாக மனிதனை ஒரு பேரில் ஆட்சிமை தாக்கும் உண்டாக்கினி. அவர் சிலுவையில் சிந்திய இரத்தத்தால் அவர்களை மீட்டு உமது ஆவியால் அவர்களை முத்திரையிட்டி அவர்களை ஒரே குடும்பமாகவும் சேர்த்து வருகின்றீர். எனவே இப்பொழுதும் என்னென்று வாழ்ந்தவர் அனைவருடன் உமது ஆட்சிமையை மனமகிழ்ந்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. மனிதர்களின் நண்பராகிய இறைவன் நேர்மையாகவே தூயவர், புகழ்ச்சிக்குரியவர். மனிதரின் வாழ்க்கை பயணத்தில் நிறைந்தும் அவர்களோடு இருக்கின்றோம். எங்கள் நடுவில் இருக்கும்படி திருமகன் மெய்யாகவே ஆசி பெற்றவர். அவரது அன்பை எங்களை கூட்டி சேர்த்துள்ளது. அன்று அவர் தம் சீடர்களுக்கு செய்தது போல இன்று எமக்கு மறைநூலை விளங்குகின்ற அப்பத்தை விட்டு வழங்குகின்றார். எனவே கனிவுமிக்க தந்தையை வேண்டுகின்றோம், தூய ஆவியாரை அனுப்பியவர்கள் அவரை
இந்த அப்பரச காணிக்கைகளை தூய்மைப்படுத்துவாராக. இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனமாக. அவர் தாம் பாடுபடுவதற்கு முந்தின நாள் அந்த இரவு விருந்தின் போது அப்பத்தை எடுத்து ஆசி வழங்கி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே அந்த இரவு விருந்தை அருந்தியது. கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சித்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் திருமகனும் எங்கள் மீட்பெருமாகிய கிறிஸ்துவின் நினைவில் நாங்கள் கொண்டாடுகின்றோம். பாடுகளின் வழியாகவும் சிலுவை சாவின் வழியாகவும் நீரை இவரை மீட்பின் மாற்றி உயர்த்தி உமது வலப்பக்கத்தில் அமரச் செய்தீர். இவர் மீண்டும் வருவரை இந்த ஒரு அன்பின் செயலை அறிக்கையிட்டு வாழ்வின் அப்பத்தையும் ஆசியின் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையில் கிறிஸ்து எங்களுக்கு விட்டு சென்ற பாஸ்கா வரியை நிறைவேற்றுகின்றோம். இதை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குபடும் நாங்கள் உம் ஆவியாரின் அன்பு ஆற்றலாம் உம் திருமகனது உடலின் உறுப்புகளாக என்றும் நிலையான காலத்துக்கும் எண்ணப்பட அருள் புரியும். எல்லாம் வல்ல தந்தையே, இந்த மறை நிகழ்வுகளில் பங்கேற்கும் எங்களை உம் ஆவியாரால் உயிர்த்து உம் திருமகனின் சாயலுக்கு ஏற்ப நாங்கள் உருவாகிட அருள் புரியும். மேலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், ஏனைய ஆயர்கள், அருள் பணியாளர்கள், விருதுநரும் அனைத்துலக மக்கள் ஆகியோரிடமே உறவின் இணைப்பை உறுதிப்படுத்தியுள்ளது. திரு அவை நம்பிக்கையாளர் அனைவரும் காலத்தின் அறிகுறிகளை நம்பிக்கையின் மொழியில் ஆய்ந்தறிந்து நற்செய்தியின் பணியில் ஒருங்கிணைந்து ஈடுபடச் செய்துள்ளோம். எல்லா மனிதரின் தேவைகளையும் நாங்கள் கருத்தில் கொள்ள செய்துள்ளோம். இவ்வாறு அவர்களது இயக்கத்திலும் கவலையிலும் மகிழ்விலும் எதிர்நோக்கிலும் நாங்கள் பங்கு பெற்று மீட்பின் செய்தியை அவர்களுக்கு உண்மையுடன் எடுத்து சொல்வோமாக. மேலும் அவர்களுடன் உமது ஆட்சி நெறி முன்னேறி செல்வோமாக. கிறிஸ்துவின் அமைதியை புரிந்துகொள்ளும் எங்கள் சகோதர சகோதரி நினைவூட்டலும் இறந்தவர்களின் உண்மையில் நம்பிக்கை கொண்டிருந்தவர்கள் யார் என நீர் ஒருவரை அறிவீர். அவர்கள் அனைவரும் நினைவூட்டல் அவர்கள் உமது திருமுக ஒளியில் மயந்திருக்க செய்ததும் உயிர்ப்பு நாளில் அவர்களுக்கு நிறைவாழ்வு வழங்கியதும் இவ்வளவு வாழ்வின் பயணம் நிறைவு எழுப்பி நிலையான வீட்டுக்கு வந்து சேர எங்களுக்கு அருள்தான். அங்கே உம்மோடு எப்பொழுதும் வாழ்வோம். மேலும் புனித கண்ணியும் கடவுள் தாய்மான மரியா, அவருடைய கணவர் புனித யோசேப்பு, திருக்குறள்கள் மறை சாட்சியர், எங்கள் பாதுகாவலர், கவலைகளை கடை புனித செபஸ்தியார், எங்கள் இணை பாதுகாவலர் புனித மிக்கேல் மற்றும் புனிதர்கள் அனைவரோடும் நாங்களும் உறவு கொண்டவர்களாக உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து போற்றுவோம். இவர் வழியாக இவரோடு
எல்லாம் வெல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பெரும் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். துன்பத்தில் உடனிருக்கும் இறைவா, எங்களுடைய வாழ்வை அச்சுறுத்தக்கூடிய எல்லா விதமான தீமைகளிலிருந்து எங்களையும் எங்களுடைய குடும்ப வாழ்வையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கைவிட நல்மை வேண்டுகின்றோம். உமது பரிவிரக்கத்தினாலேயோ நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு வழங்குகிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியை மட்டுமே மனிதவிட திருவிழம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. வாழ்வதரும் ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு வழங்கக்கூடிய அமைதி ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மை, துன்பத்தில் துவட்டு போகாமல் அவரோடு இணைந்திருக்கின்ற பொழுது வாழ்வை தருவேன் என்று வாக்குறுதி கொடுத்தவர். இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்று நாம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றோம்.
இன்றைக்கு இந்த திருவிழா திருப்பலியுடைய சிறப்பாக அருமையாக சேர்ந்து கொண்டாடிக்கிறோம். எல்லோருமாக வந்து மிக சிறப்பான பங்கெடுக்கிறோம். நாளுக்கு நாள் பார்க்கிற போது மிக நேர்த்தியாக வழிபாடெல்லாம் பண்ணுவதற்கு நீங்கள் சிறப்பாக ஒத்துழைப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். அருமையானவர்களே, இந்த திருப்பலி நடைபெறுவது எந்த எக்ஸ்ட்ராக்ஷன் இருக்காது. நல்ல சிறப்பாக அருமையானவர்கள் எல்லாரும் ஒரே இடத்துல உட்கார்ந்து நல்ல தயாரிப்போடு எல்லாரும் நல்ல மாசு பார்த்து நல்ல தயாரிப்போடு எல்லா காரியங்களையும் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். பாடங்களும் அதற்கு எதுவாக செய்திருக்கிறார்கள். என்ன வழிபாடு நடக்க வேண்டுமோ அது மிக நேர்த்தியாக ஆசிரியர்கள் நம்ம ஊரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது நீங்க எல்லாருமே சிறப்பாக முயற்சி எடுக்கிறீர்கள். ஆர்வம் முயற்சி கட்டாயம் கடவுள் காரியத்தில் இருக்கும்போது அது நமக்கு ரொம்ப வளர்ச்சி கொடுக்கும். கடவுள் காரியத்தில் ரொம்ப இருக்கும்போது நமக்கு பெரிய சிறப்பை கொடுக்கும். ஆக நீங்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற என்போடு பாராட்டுகிறேன். கைதட்டி நாம் அப்படியே பாராட்டுகிறோம். திருப்பணி தலைமையேற்று மிக சிறப்பான மறைவிட விடையில் அருமையான தெரிவித்த அந்த தந்தை குலசை பலீஸ் அவர்கள் மிக சிறப்பாக நம்ம உதவி செய்யப்படுகிறோம். இப்போ அனைவரால் தந்தை வருவார்கள். ஒரு முறை அவங்க வந்தார்கள். வந்து அந்த எஃபெக்ட் அவங்க வந்து வந்துட்டு போயிட்டாங்க. உடனே நம்ம எம்ஜிஆர் இருக்காங்களா, அவங்க வந்து என்ன சொல்றாங்க, இன்னைக்கு ஒரு பாடல் வந்தாங்களா, சிங்க குரல் விட்டாங்க. நமக்கு என்ன குரல் இருக்கு நான் நினைச்சுக்கிட்டேன். ஒரு பாடல் வந்தாலா அப்படி மாதிரி பேசணும், அப்படி மாதிரி குறைக்கணும், சிங்க குரல் நான் போன குறையில சொன்னேன் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். அந்த குரல் அங்க பேசினாங்க, கல்லூரில பேசினா அங்க பேசினாங்க, இதே மாதிரி நம்ம போதிக்கணும், சிங்க குரல் இருக்கணும். அப்ப சிறப்பானங்களே தந்தையவர்கள் ரொம்ப ஆண்டோர் வார்த்தை முழங்கக்கூடிய ஒரு தந்தை. அவர்கள் நான்கு புக்னிஸ் யானைகளே யானை இயக்குநராக இருக்கிறார்கள். எங்க இருந்தாலும் சரி ஒரு பெரிய கூட்டத்தை சேர்த்து விடுவார்கள். 20 பேர் வர இடத்துக்கு 200 பேர் கூட்டுவாங்க. அவ்வளவு திறமை படைத்தவர்கள். இந்த காலத்துல எல்லா இடங்களும் மக்களுக்கு ஆங்கில உணவு கொடுக்கப்படுகிறது. ஆனா அவர்கள் தான் போகிற இடத்தெல்லாம் மிக சிறப்பாக இருக்கிற அருமையாக பணி செய்யக்கூடியவர்கள். மிக அற்புதமான உள்ள ஆண்டு வார்த்தை அறிவிக்கிறது. புக்னிஸ் யானைகளுக்கு இருக்கிற சந்தேகங்களே ரொம்ப துடிப்பானவர்கள், ரொம்ப துடிப்பாங்க. யூடியூப்ல அறிவிப்பாங்க. அது நிறைய கிரியேட்டிவிட்டி வைத்து பல வழிபாடு நடத்துகிறாங்க. அங்க இருக்கிறதுல ஆண்டு வார்த்தை அறிவிக்க ரொம்ப ஆர்வமுள்ள தந்தை தந்தை பலீஸ் அவர்கள் ரொம்ப சுறுசுறுப்பான தந்தை அவர்கள். அதன் பிறகு இந்த அரசியல் வட்டாரங்களும் நிறைய பேருக்கு கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம் எல்லாரும் கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே பஞ்சாயத்து கவுன்சிலர் வார்டு எல்லாரும் கூப்பிட்டுருந்தாங்க. நான் கிட்ட 10 கோயிலுக்கு போது எங்க கொஞ்சம் உதவி தேவைப்படுதா சொன்னேன். அப்ப கூட சொன்னாங்க, வாங்க நம்ம கூட்டு போயிருந்தாங்க. நானும் போகல. அது அப்படி மிக சிறப்பாக எல்லா தளத்திலும் தந்தையவர்கள் பணி செய்யக்கூடியவர்கள். அவங்க நல்ல உடல் சுகத்துக்காக அவங்க பணிகள் சிறப்பாக நடைபெறும். இன்னும் ஆண்டவர் வார்த்தையாக இன்னும் எடுத்து வைக்கணும். இந்த சிங்கப்பூரில் வைத்து நிறைய பேர் தூக்கி போகணும். அதுக்கு கடவுள் உதவி செய்து சொல்லி நாம் சிறப்பான தந்தை வாழ்கிறோம். கைதட்டி நம்மை பாராட்ட நம்முடைய இளங்குளம் நம்முடைய மகிமை நம்முடைய இளங்குளத்துக்கு பெருமையாக தந்தை ரெவின் அவர்கள் தந்தையுடைய பொறுப்பட்டம் நம்முடைய காலத்தில் நடந்தது. நன்றி திருப்பலி இளங்குளத்தில் நடந்தது. எல்லாமே சிறப்பாக நடந்தது. எல்லாமே கொண்டாடியது மிகப்பெரிய பேரு பார்க்க மிக சிறப்பாக அவர்கள் இருக்கிற இடத்திலே மிக சிறப்பாக பணி செய்யக்கூடியவர்கள். ஒரு குருவாளர் என்பதால் அவர் மகிமைகிறார். நல்ல குணங்கள் சொன்னார். இந்த காலகட்டத்தில் நல்ல குணமும் நல்ல தெய்வீக பயம் இருப்பது அறிந்து அது எல்லாம் மனதில் இருக்கிறது. எங்கு போனாலும் அடுத்த நிலையில் அவர்களை சிறப்பாக பிடித்துவிடும். நான் தொடக்கத்தில் சொல்றது கொரோனா காலகட்டம். அந்த நேரத்தில் ஸ்கூல் இடிந்து விழுந்தது. அப்போது நாம் 2 பேரும் சேர்ந்து ஸ்கூலை கட்டுவதற்கு நம்ம எனக்கு பெருமையாக எல்லா தருணத்திலும் ரயில் வந்துட்டானே எனக்கு ரொம்ப ரிலீஃப் ஆயிடும். அவர் திருவிழா காலம் வந்துட்டாச்சுன்னு சொன்னால் எனக்கு ரிலீஃப் ஆயிடும். ஏதோ ஒரு பெரிய சுகம் கிடைத்தது போல எனக்கு தெரியும். ஏன்னா நான் தான் தோல்விக்கு முந்தது போல இவர் வந்துவிட்டாருன்னு சொன்னால் ரொம்ப சுகமாக எனக்கு தெரியும். எல்லாவற்றையுமே மிக சிறப்பாக அருமையாக செய்யக்கூடியவர். இளங்குளத்திற்கு எங்கு சென்றாலும் இளங்குளம் பெயர் கொள்வதற்கு அடுத்த அந்த ரயில் மட்டுமே போதும். அந்த அளவுக்கு இளங்குளம் பெயர் கொள்வதற்கு அவர் உழைத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு தான் ஒரு 6 போல எனக்கு போதும்.
நம்ம எம்ஜிஆர் பார்த்துருக்கேன், ஒரு புயல் ஒன்று சிறப்பான இடத்துல நம்முடைய மண்ணில் இந்த ரெடி நபர்களுக்கு நாம் முன்னாடி கைதட்டி கேள்விப்பட்ட கேள்விகள் அடுத்த ரெடி நபர்கள் சீக்கெடுக்க பெலிக்ஸ் அவர்கள் இந்த பரிசீலனை வழங்குவார்கள். பிரகாசி Franco Pragazia Franco அங்குள்ளே மிக சிறப்பானது எழுதிப்புறால் கேள்விக்கப்படுது எழுதிப்போடுங்க கேட்க பார்த்து எழுதிப்படுங்க நிறைய பேர் புதிதாக எழுதிப்படுகிறேன் பாராட்டுகிறேன். இன்றைக்கான கேள்வி செபஸ்டியார் வாழ்வில் எட்டப்பனாக மாறியது எட்ட பேருக்கு நல்ல கேள்வி நல்ல செபஸ்டியார் வாழ்வில் எட்டப்பனாக மாறியது யார்? அது முதல் கேள்வி. இரண்டாவது, எப்போது எல்லோராலும் பாராட்டு பெற முடியும்? எப்போது எல்லோராலும் பாராட்டு பெற முடியும்? அதன் பிறகு நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு விவிலிய வசனம் பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா? இதோட எப்படி படிச்சிருக்கோம்? நான் சொல்லிங்களா? நான் என் பொருட்டு தந்தை மறைவில் சொல்லாங்க வசனம் அந்த பகுதி சொல்லார்கள். அதே நேரத்தில் என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும்போது நீங்கள் கேள்வி மத்திய கட்சிகளுக்கு அதிகாரம் வசனம். என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும்போது இந்த வார்த்தை இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் வார்த்தை கையில் இருப்பது. அப்ப அதெல்லாம் சொல்லுகிறோம் நீங்கள் கேட்கவில்லை. மத்திய கட்சியில் எந்த அதிகாரம் வசனம். உங்களுக்குள்ளே நாளை அங்கு இளங்குளத்தில் திருவிழா நடைபெறுகிறது. அந்த கெடியில 2 நாட்கள் திருவிழா நடைபெறும். காலையிலே அங்கு அளித்தல் மலேசிய ஆலயத்தின் ஆலயத்தில் திருப்பலி, மாலையிலே புனித அந்தோனியா கெடியிலே மாலை நடக்கும். 2 நாட்கள் திருவிழா நடைபெறும். அங்கே வருடத்தின் ஒவ்வொரு வருடமும் நமக்கு திருவிழா நான் ஒன்றும் வரமாட்டோம். அந்த நாளைக்கு 4 வயசு பங்கு தந்தை நான் வரல, மற்ற ஒரு தந்தையர்கள் திருப்பலி நிகழ்த்து வருவாங்க. நீங்க மக்கள் எல்லாருக்கும் ஆழமாக எழுதி போடுறதுனால நீங்க யாராவது ஒருத்தர் மறைவுரை எழுதிருங்க. ஒரு கேள்வி கேட்பாங்க, அதை எழுதிருங்க. எடுத்து குரூப்ல போட்டுருங்க. வெளியே உள்ளவங்க ஆர்வமாக கேட்கறாங்க. சரிங்களா? யாராவது ஒருத்தர் என்ன இருக்கணும்? மறைவுரை இருக்கணும். 10 நிமிஷம் எடுப்பாங்க. அது ஈஸியா நம்ம அனுப்பிடலாம். மறைவுரையும் கடைசியில் ஃபாதர் கேள்வி கேட்பாங்கல்ல, அந்த கேள்வி இருக்கு நீ குரூப்ல போட்டு கொடுங்க. நீங்க மட்டும் இல்லை, வெளியே உள்ளவங்களும் இந்த போட்டியில் பங்கெடுக்கிற பாவலாக இருக்கிறாங்க. அப்ப அது அவங்களுக்கு பெரிய உதவியாக சிறப்பாக இருக்கும். அதை தொடர்ந்து சிறப்பாக செய்யுங்க. எங்களோட கேட்கும்போது பாடல் குழு நம்ம சிறப்பாக கடந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டு இப்போவும் சிறப்பாக செய்து இருக்கிறார்கள். பாடல்கள்னா இப்போ நான் கூட சொல்லுங்க, யார் நல்ல வாய்ஸ் அவங்க மட்டும் தான் இருக்கேன். அப்ப அங்க யார் இருப்பா? இருக்கு. ஆனா இதுதான் நல்லது, இதுதான் நல்லது. நம்ம ஊர்ல யாருக்கும் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரையும் சேர்த்து போட்டு ரொம்ப சிறப்பாக நல்ல பயிற்சி. ஆனா அந்த பயிற்சி இசை மீட்டு ரொம்ப கடினம். ஆனா அவர்கள் இசை மீட்டு உங்களை எல்லாம் சேர்த்து கொண்டு போறதே ஒரு பெரிய சவால், ஒரு பெரிய சவால். அது ரொம்ப கற்பமாக இருக்கு. அந்த ரூம்ல நான் நாங்க யாருமே இருக்க முடியாது. விளையாட்டு நம்ம பெர்ஃபெக்டா பார்ப்பீங்களா? அந்த பெர்ஃபெக்டா பார்ப்பதை விட இந்த ஊர்ல நீங்க ஒரு இதுல இருந்து 800 லெவல் வந்துருக்கீங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா போக முடியும். இதே கிரேட், இதுவே பெருசு, இதுவே பெருசு. அந்த உங்களுக்கு ஏற்றவாறு நியூஸ் போட்டு முன்னாடி அக்கௌண்ட் போடுறாங்க. அது அதோட இயல்பு, நம்ம ஏற்கனவே அது ஒரு கவர் இல்லை. அந்தந்த ஊருக்கு ஏற்றாலும் ஏற்கணும். இப்போ இது ஒரு இதுல இருந்து 800 லெவல் வந்திருக்கும். தட்ஸ் நைஸ். பாத்தீங்களா? முன்னேற்றி இருக்கணும். ஃபாதர் சொல்றதெல்லாம் நல்லதுதான் சொல்றாங்க. நிறைய காரியத்தையும் முன்னேற்றத்துக்கு எடுத்துருக்கீங்க. அப்படிதான் இருக்கணும். அப்போ ஒவ்வொரு ஆன்மீகத்தில் ஒவ்வொரு காரியத்தையும் முன்னேற்றது ரொம்ப நல்லது. அது பாடலும் நீங்க எடுத்துருக்கீங்க. இவ்வளவு விட்டா அவசரப்படுவோம், அவ்வளவு விட்டா இவசரப்படும் சொல்லி நீ ஒவ்வொரு பாட்டி சேர்த்தால் எடுத்துருக்கீங்க. அது நல்லது. அப்படிதான் இருக்கணும். அப்படிதான் இருக்கணும். இல்லைன்னா அவர் மட்டும்
போடலாமா அப்படின்னு சில ஊர்ல உள்ள. ஆனா இதை கொண்டு போது பெரிய பெரிய சவாலான காரணம், ரொம்ப சவால். கீபோர்டு நல்லா போட தெரிஞ்சு இந்த பக்கம் ஒன்று போய் இந்த பக்கம் ஒன்று போதான் எவ்வளவு கடுப்பாக தெரியும். அந்த கடுப்புலாம் எங்க போயிடும், கண்ணாடி பார்த்தா தெரிஞ்சுக்கணும், கண்ணாடி பார்த்தா தெரிஞ்சுக்கணும். சரி, ஓகே, அதப்ப மிகப்பெரிய பணி. அது சிறப்பாக செய்ய 9 காலையில வர நீங்க பண்ணுங்க. நம்முடைய பொறுப்பு 9 மாலைக்கு 10 இளங்குளம் 10 நைட்டு அதுக்கும் நீங்க தான் பாருங்க. ஆசீர்வாதம் பண்ணீங்களா, நீங்க தான் பாருங்க. சிறப்பாக நன்மையாக முயற்சிருக்காங்க. இதுக்கு பெரியவங்கலாம் சப்போர்ட் பாத்தீங்களா, பெரியவங்க சப்போர்ட் தான் பண்ண முடியும். பெரியவங்க நீங்க என்கரேஜ் பண்றீங்க, எங்களுக்கு நீங்க செய்யுங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நான் சொல்றத இந்த காலையும் கேட்க, இந்த காலையும் கேட்கு, எனக்கு 2 காலம் நல்ல கேட்கு, அது 2 காலம் எனக்கு தெளிவு கேட்கு. அப்ப அதுவும் நல்லது. பிள்ளைங்க ஒரு பிள்ளைக்கு இன்னொரு பிள்ளைக்கு வரத எங்களுக்கு பார்த்து உற்சாகப்படுத்தணும். அதுல எங்களுக்கு வாங்க கூடாது. இந்த பிள்ளைங்க ஒரு பிள்ளைங்க வராங்க, எங்க தலைமுறை போயிடுச்சு, பெரிய அடுத்த தலைமுறை வரணும், அது ரொம்ப சிறப்பான காரியம். அது இவங்க ஒரு டீமா சேர்ந்தது, இந்த போன வருஷத்துக்கு ஒரு டீமா சேர்ந்தது கடவுளுக்கு பெரிய வெற்றி. கடவுளுக்கு பெரிய வெற்றி. எல்லாம் தலையாடுங்களா பெருசுலாம் ஆட்டாங்க. இந்த கழுத்தோட வழி வைக்க உங்களுக்கு கழுத்தோட வழி இப்ப சாட்சி சொல்ல வரணும் உடைக்கிறாங்க. எனக்கு கழுத்தோட வழி வைத்தாரு இல்லையா சொல்றோம். சரிங்களா, இப்ப அது சிறப்பான நடக்குது. இந்த புதுமை நடக்கணும். இதெல்லாம் புதுமை, இதெல்லாம் புதுமை. இதே மாதிரி புதுமைகள் பல நடக்கணும். கடவுள் நடக்கணும். அது புது நடக்கணும். நிறைய பேர் கேட்டு வராங்க. நம்ம அங்க உள்ள வளங்கள் எல்லாம் சேர்ந்து பாருங்க. ஒரு குட்டி பையன் எத்தனை அப்போ எத்தனை மீன் வந்திருந்தான்? 5 அப்போ 2 மீன் வந்திருந்தான். அவன் அவனோட வளத்தை கொடுக்க போதா அங்க ஏசிக்கு தெரிஞ்சு முடிஞ்சு அவன் கொடுக்கலன்னா அங்க பெரிய புதுமை நடந்துச்சு. நமக்குள்ள வளங்களை நிறைவேற்றும் போது அங்க பெரிய புதுமை அர்த்தம் கண்டிப்பா நடக்குது. கடவுள்ல இன்னும் புதுமை நடக்கும், பெரிய பெரிய புதுமை நடக்கும். அது காரணம் யாரா இருக்கும்? நான் தான். சரிங்களா, வெரி குட். நல்லா போயிட்டு இருக்கு, நல்லா போகும், நல்லா செய்யும். கடவுள் நம்ம இப்படி சிறப்பான காரியங்களுக்கு ரொம்ப ஆசனம் கொடுக்குறாங்க. சரிங்களா, நானும் இந்த இடத்துல இருந்து நம்ம மகிழ்ச்சியா சொல்லும்போது ஒரு குருவானோட சொல்லும்போது படிக்குமா படிக்காதா? மகிழ்ச்சியா சந்தோஷமா சொல்ல முடியுங்களா? அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமா? கண்டிப்பா இதே மாதிரி தான் நல்ல காரியம் செய்யும். வெரி குட், வாழ்க்கை. இறுதியாக போன வருடம் நான் வந்திருந்த பொழுது பொங்கல் கொண்டிருந்தேன். அங்கே முன்னாடி மணலாக இருந்துச்சு, மணலில் தான் பொங்கல் வைக்கணும். இந்த வருடம் பார்க்கும்போது வண்ண கற்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கொடிமரம் புதிதாக இருக்கிறது. பார்க்கும்போது ஒரு அழகான மாற்றம். சுற்றி தந்தை எங்கு போனாலும் அந்த மாற்றம் இருக்கும். எந்த இடத்துல போனாலும் மாற்றத்தை பார்க்கலாம். பத்மநாபம் தந்தையாக இருக்கலாம், இருக்கக்கூடிய மங்காக இருக்கலாம். மாற்றங்கள், ஆன்மீகம், வழிபாடு, அந்த குழந்தைகளுக்கு பரிசு கொடுத்து அவர்களை வழிபாட்டில் ஒருங்கிணைப்பது என்று பல நிலைகளில் மிக அழகாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக தந்தை அவர்களுடைய பணி சிறக்க அவருக்காக வாழ்த்திப்போம், அவருக்காக ஜெபிப்போம். அதோடு நம்முடைய ஊரில் இருந்து ஒரு குரு அவர் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன எண்ணம் வரணும்? தந்தையை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன எண்ணம் வர வேண்டும்? நம்முடைய ஊரிலும் ஒரு குருவானவர், ஒரு சகோதரி வர வேண்டும் என்ற அந்த ஆவல் வர வேண்டும். அவரால் முடியும் என்றால் நம்மாலும் முடியும் என்று அந்த தாகம் இருக்க வேண்டும். ஆக தந்தை அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். அவருடைய பணியை சிறப்பாக அமைய வாழ்த்துவோம். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, வருடடையாளத்தின் ஆற்றலாகும் அடியார்களை உண்மையில் உறுதிப்படுத்தியருளும். ஏவாறு துன்பத்துக்குள்ளாகும் நம்பிக்கையாளர் திருமகனை பின்பற்றி தன் சிலுவையை சுமந்து கொள்ளவும், துன்பங்கள் நடுவதும் கிறிஸ்தவர் என்ற பெயரில் என்று பெருமை கொள்ளவும் ஊக்கம் பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. துன்பத்திலும் இறைவனுடைய பாதுகாப்பு உண்டு என்ற நம்பிக்கையோடு வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. ஒரு குறிப்பு, எங்களுடைய எல்லாம் நாமிலேயே பரபரப்பாக இருக்கிறது. ஒவ்வொரு மாதம் பௌர்ணமி நாளன்று மாலை 6 மணியிலிருந்து 8:30 மணி வரை அந்த உலகத்தின் மிகப்பெரிய ஜெபமாலை தோட்டம் தான். அந்த தோட்டத்துக்குள் வைத்து ஜெபமாலையும் நற்கருணை வேண்டுதல் ஜெபமாலையும் நற்கருணை வழிபாடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வேண்டுதல் ஜெபமாலை செய்கிறவர்கள் அந்த வேண்டுதல் ஜெபமாலை அன்னையுடைய பாதத்தில் வைத்துவிட்டு செல்வார்கள். அவர்கள் வேண்டிய ஏராளமான அற்புதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே நீங்களும் ஒரு நாள் வாருங்கள். தந்தையை நாளை நினைக்கலாம். ஒரு நாள் வந்து எங்களுடைய அந்த மகிழ்வில் பங்கு பெற, அந்த ஜெபத்தில் பங்கு பெற்று இறையாசிரியர் பெற உங்களை அன்போடு அழைக்கிறேன்.
ஆண்டவரை வந்தாய் அனுதினம் எங்களை அமர்த்துகிறீரே. Gracias.